அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இன்று நாம திருவாசகத்திலிருந்து சில வரிகளை படிப்போம். யானே பொய் என் நெஞ்சம் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே, தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே. இந்த வரிகளுக்கான அர்த்தம் என்னன்னா, யானே பொய் என் நெஞ்சம் பொய் அப்படின்னு சொல்றாங்க மணிவாசகர். நான் பொய் தான், நான் பொய்மையானவன் தான், என் நெஞ்சமும் பொய்யானது தான். ஏன்னா நம்ம எல்லாரும் எப்படி இதை நமக்கு பொருத்தி பார்த்துக்கலான்னா, நமக்குமே உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற மாதிரி நாம் இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். நம்ம மனசு அப்படி இயங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் ஒரு பொய்மையான தனம்தான். வெறும் பொய் சொல்கிறது மட்டும்தான் பொய்மை அப்படின்றது கிடையாது. நமக்கு உள்ள ஒன்று தோணும், ஆனால் வெளியில் வேற மாதிரி ஒன்று காட்டிக்கிற அந்த நிலை கொண்ட மனசை கொண்டு நாம் வாழ்கின்ற வரைக்குமே நாம் பொய்மையான ஒரு வாழ்வுக்குள்ள தான் இருக்கிறோம். அதனால் நாம் நம்மை சொல்லலாம். இன்னொன்று, நாம் என்னதான் வெளியில் நாம் கொஞ்சம் நல்லவங்க மாதிரியும் ஒழுக்க சீலர்கள் மாதிரி நம்ம காட்டிக்கினாலும், நமக்கு உள்ளேருந்து ஒரு சத்தம், ஒரு குரல் நமக்கு சொல்லும், நீ இதெல்லாம் இல்லை, இருந்தாலும் இங்கே நீ ஓவராக நீ சொல்கிற அப்படின்ட்டு. ஸோ அப்போது அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், அந்த குரல் கேட்கின்ற வரைக்குமே நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம், நாம் இன்னும் பொய்மையில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போது நான் பொய்மை தான், யானே பொய் என் நெஞ்சம் பொய். என் நெஞ்சமும் பொய் தான், ஏன்னா அது வஞ்சமான எண்ணங்களையும் செயல்களையுமே செய்ய விழைகிறது. அதனால் என் நெஞ்சமும் பொய்மையில் தான் இருக்குது அப்படின்னு முதல் வரியில் நாம் ஒப்புக்கொள்ளலாம். ரெண்டாவது, ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. இந்த பொல்லாத வினைகளை சேர்த்து வச்சிருக்கிறேன்னா, இவ்வளோ தூரம் நான் இருந்தாலும், பொய்மையாக நான் இருந்தாலும், ஆனாலும் வினையேன் மிக கொடூரமான வினைகளெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன்னா, அழுதன்னா உன்னை பெறலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது உன்னைங்கிறது ஆண்டவரை. நான் அழுதன்னா, நான் கொடுமையான இந்த கர்ம வினைகளை கொண்ட நானுமே உருக்கமாக உண்மையான அன்பு கொண்டு அழுதன்னா உன்னை பெற முடியும், உன்னை பெறலாமே அப்படின்னு சொல்கிறாரு இந்த 2வது வரியில். 3வது வரியில், தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அப்படிங்கிறாங்க ஆண்டவரை. ஸோ இறைவன் எப்படிப்பட்டவர்னா, தேன் போன்ற தித்திப்பான அமுதம் போன்றவன். தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே. கரும்பின் தெளிவே என்பது எப்படின்னா, இப்போ நம்ம ரொம்ப ஒரு தாகத்தில் இருந்தோம்னா, ஒரு தண்ணீரை பருகும்போது எவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு இதுவாக இருக்கும், தெளிவு கிடைக்கும். அது மாதிரி தான் கரும்போட இதை நம்ம பருகும்போது நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு தன்மை தான் கரும்பின் தெளிவே என்று இந்த வார்த்தையில் சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது மட்டும் இல்லாமல் இதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கும், கரும்பின் தெளிவே அப்படின்றதுக்கு. அதை நாம் பிறகு விசாரம் செய்து புரிந்து கொள்ளலாம். இப்போதைக்கு இந்த இடத்துல இந்த அளவிலான புரிதலோடு நாம் நகர்வோம். தேனே, இறைவனை பார்த்து, தேனே தேன் போன்று இனிப்பவனே, அமுதமே, அமுதம் எப்படி நம்மளை உயிர் கொடுத்து காக்கும், பசி இல்லாமல் இந்த பிணி மூப்பு இதிலிருந்துலாம் நம்மளை விடுவிச்சு நம்மளை ஒரு சாகாத நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறது எதுன்னா அமுதம் தான், ஹெக்டர். ஸோ அதுதான் நாம் அதை வச்சு ஆண்டவரை விளக்குறாரு. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே. மானுங்கிறது இந்த இடத்துல மகத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மானுங்கிறது பொதுவாக எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயையை குறிக்கும். அதுலேயும் குறிப்பாக மூலப்பிரகிருதி மாயையை குறிக்கும். அதாவது இந்த பிரகிருதி மாயையை குறிக்கும். நாம் 3 வகையான மாயையை பார்த்துருப்போம். சுத்த மாயை, அசுத்த மாயை, இது இல்லாமல் அசுத்த மாயின் இன்னொரு பிரான்ச்சான பிரகிருதி மாயை. ஸோ இவைகளை தான் நம்ம 3 அம்மைகளாக நம்ம பார்த்துருக்கோம். அருட்சக்தி, திரோதாயை மற்றும் பிரகிருதி அம்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் மான் என்பது மாயையை குறிக்கும், அதுவும் மூலப்பிரகிருதி மாயையை குறிக்கும். அந்த மானுன்ற ஏன் மானுக்கு ஒரு விலங்குக்கு நாம் ஏன் மானுன்னு பேர் வச்சுருக்கோன்னா, அந்த விலங்கின் மீது அழகழகாக அப்படியே கண்ணை கவரும்படியான ஒரு புள்ளி, அந்த ஒரு தோற்றம் இருக்கும்.
ஸோ அது வந்து நம் கவனத்தை அப்படியே ஈர்த்துட்டு போகும். ஆஹா! எவ்வளோ அழகா இருக்கு அந்த மானுன்னு நாம் அதை அழகை ரசிக்கிறோம் அல்லவா? நம் கவனத்தை அது ஈர்க்கிறது அல்லவா? அழகினால். ஸோ அழகினால் மாயையோட தன்மை என்னன்னா இதுதான். அழகினால் மாயையும் நம்மளை ஏதோ ஒண்ணுத்த அழகா இந்த உலகத்துல ஏதோ ஒரு பொருளை மிக அழகாக காட்டுதலும், நம் கவனத்தை ஈர்ப்பதுமே மாயையின் முதன்மையான வேலை. அதை வந்து அந்த விலங்கிடம் கண்டதால் தான் நம் பெரியவர்கள் எல்லாம் அந்த விலங்குக்கு மான் என்று பெயரை வைத்தார்கள். சரிங்களா? மூலப்பிரகிருதியோட வேலையுமே அதே வேலை தான். மூலப்பிரகிருதி மாயையின் வேலையும் இதே தான். நம் கவனத்தை ஈர்ப்பதும் உலகியலில் ஏதோ ஒன்றை அழகாக காட்டுவதுமே அசுத்த மாயையின் வேலையாகும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல அப்போ மானேன்னு சொல்லியிருக்காருன்னா என்ன, அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மானுக்கு இன்னும் வேறு சில என்னென்ன அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் அடித்து பார்க்கும்போது தெரிய வரும். என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நாம் வந்து மகத்துவம்ன்ற ஒரு அர்த்தம் வருது, மலைன்ற ஒரு அர்த்தம் வருது. ஸோ இந்த மலை, மகத்துவம் இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்து இங்கே பார்த்தோம்னா நம்ம இந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். தித்திக்கும் மலையே, தித்திக்கும் மகத்துவமானவனே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தித்திக்கும் மகத்துவமானவனே அல்லது தித்திக்கும் மலையே அப்படின்னு போட்டுட்டு அடுத்த வரியில அருளாய் அடியேன் உன்னை வந்து உருமாறே அப்படின்னு முடிக்கிறாங்க. அதாவது அருளாயின்றது அருள் புரிவாய், எனக்கு நீ வந்து அருளாய் அருள் புரிவாய், அடியேன் இந்த சிற்றடியேன் உன்னை வந்து உருமாறே. உருமாறுங்கிறது என்னன்னா அடைதல், உறுதல், அதாவது துன்புறுதல் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது துன்பம் அடைஞ்சி ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா துன்புறுகின்றாய் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இன்புறுகின்றாய் அப்படின்னா இன்பமாக இருக்கின்றாய், இன்பத்தை அடைந்து இருக்கின்றாய் என்பவர்களை இன்புறுதல் அப்படின்னா இன்பம் அடைதல், இன்பம் முறுதல். உறுதல்னா சம்வாட் கெட்டிங். ஓகேங்களா? நான் வந்து உன்னை பெற வேண்டும், நான் வந்து உன்னை பெறணும் அப்படின்றது தான். உன்னை நான் வந்து அடையணும். அடைதல் அப்படின்னா என்னது? பெறுதல், கெட்டிங், கெட் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் கொள்ளலாம். அப்டைனிங் அப்படின்னும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆர் அட்டைனிங். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த உறுதல்ன்ற வார்த்தைக்கு நான் ஏன் இவ்வளோ தூரம் நிறுத்தி இந்த விளக்கத்தை கொடுக்குறேன்னா, இந்த வார்த்தை அடிக்கடி எல்லா அருளாளர் நூல்கள்லையும் தமிழ் நூல்கள்லையும் வரும். உறுதல் அப்படின்ற அந்த வார்த்தை அது எப்படி வரும்னா தனியாக வராது, சேர்ந்து வரும், எல்லாத்தோடவும் சேர்ந்து வரும். இன்பம் உறுதல் அப்படின்ற மாதிரியும், காட்சியுறுதல், தாட்சியுறுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறுதல்ன்ற வார்த்தை அடிக்கடி வரும். இந்த உறுதல்ன்ற வார்த்தை அடிக்கடி வரும். அதனால் அப்போ நீங்கள் வந்து மறுபடியும் வந்து தலை சொரியக்கூடாது என்பதற்காக தான் இப்போவே நாம் வந்து புரிஞ்சுக்கிறோம். உறுதல் என்றால் அடைதல், பெறுதல் என்று அர்த்தம். ஸோ அப்போ நான் வந்து உன்னை வந்து இந்த அடியேன் வந்து உன்னை அடையணும், பெறணும். அதுக்கு அருளாய், அருள் புரி, அருளாய் அடியேன் உன்னை வந்து உருமாறே அப்படின்னு முடிக்கிறாரு. ஸோ இப்போ மீண்டும் இந்த வரிகளை வாசிக்கிறேன். யானே பொய், என் நெஞ்சம் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்குமானே, அருளாய் அடியேன் உன்னை வந்து உருமாறே. அருமையான வரிகள். இந்த வரிகளை கேட்ட நீங்கள் கேட்டதோடு நிற்காம நீங்களும் இந்த வரிகளை நல்லா வாசிங்க, படிங்க. முடிஞ்சால் இதை எழுதி நம்முடைய NNA டெலகிராம் குரூப்பில் வந்து அருளாளர்கள் என்ற செக்ஷனில் எழுதி ஃபோட்டோ எடுத்து பதிவிடுங்க. நான் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வரா ஸ்கொயர். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.